ஹாய் காய்ஸ், எங்க ஸ்கூல் பசங்களுக்கு எக்ஸாம் முடிச்ச பிறகு சம்மர் கேம்பிங் ஆரம்பிக்குது. ஆனா அது ரொம்ப தூரம் இருக்கு. குழந்தைங்கள அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் சில கமிட்மெண்ட் இருக்கிறனால குழந்தைங்கள்ல ஒரு பேரண்ட் கிட்ட மொத்த குழந்தையும் ஒப்படைக்கிறாங்க. போற அவங்க குழந்தைங்களை ட்ரெயின்ல மிஸ் பண்ணிடுறாங்க. ட்ரெயின்ல மிஸ் பண்ண குழந்தைங்கள ஹீரோ சேஃபா கேம்பிங் கூட்டிட்டு போறாரா இல்லையான்றத ரொம்ப காமெடியா கலாட்டாவா முடிச்ச படம் தான் 2021 ரிலீஸ் ஆன தி கிட்ஸ் ஆர் ஆல்ரைட். டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோவா காமிக்கிறாங்க. அவங்க பையனை கேம்பிங்க்கு கூட்டிட்டு போகணும், இவரும் கூட போகணும்னு சொல்லி எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதுல முக்கியமா மெடிசன் நிறைய எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்ப அவங்க மனைவியும், ஏன் இவ்வளவு மருந்து எடுத்து வைக்கிறீங்க, அவனுக்கு இதெல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்ல, அவனுக்கு இல்ல இதெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அவர் ரொம்ப படப்படப்பு உள்ள ஆள். எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டே இருக்க அவங்க பையன் வரா. அப்பா எல்லாமே எடுத்து வச்சுட்டியானும் போது, நான் எடுத்து வைக்கிறது இருக்கட்டும், நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியானும் போது, அப்பா இன்னும் 5 நிமிஷம் இருக்குல்ல, 5 நிமிஷம் தான்டா இருக்கு, போய் எல்லாத்தையும் ரெடி பண்ண அப்படின்னு சொல்ல, சரிப்பா நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ண எவ்வளவு நேரம் ஆகணும் போது அவர் ஒரு கால்குலேஷன்லாம் சொல்லி இவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்ல, என்னப்பா ஒண்ணுமே புரியல, என்னடா உனக்கு மேக்ஸே வராதா, நீ மேக்ஸ்ல பாஸ் ஆனியா இல்லையாடானும் போது, அது புட்டுக்குச்சுப்பா அப்படின்னு சொல்ல, அடா பாவி ஃபெயில் ஆனி, நீ ஃபெயில் ஆனா உனக்கு இந்த கேம்பே கிடையாது, இரு உன் அம்மாட்ட போய் சொல்ற அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கிட்ட போய், இவன் ஃபெயில் ஆயிட்டானே இது உனக்கு தெரியவா, நம்மப்பா உன்கிட்ட சொல்ல வேணாம் சொன்னதே அம்மா தான் அப்படின்னு கோத்து விட்டுறான். விடுங்க அவன் ஜாலியா இருக்கட்டும் தான் உங்ககிட்ட நான் சொல்லல அப்படின்னு சொல்ல, ஓ அப்ப அவன் கேம்புக்கு போனா ரொம்ப ஜாலியா இருக்கலாம்னா, சே அது இல்ல, நான் ஃப்ரீயா இருக்கலாம் நீங்க 2 பேரும் இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு மீட்டிங் இருக்கு அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேம்ப முடிச்சு நீங்க ரிட்டர்ன் வரும்போது நான் சொன்னதை நடக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அதாவது இவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்ல, இப்போ பையனும் அப்பா நான் கிளம்பிட்டேன் போது, டே ஒரு சப்ஜெக்ட்ல தான் புட்டுக்குச்சா இல்ல வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆன போது, எத்தனை சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனன்றதே நான் மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்ஸ் பேக் பண்ண போயிடுறான். அடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெடி ஆயிட்டே இருக்கும் போது, அப்ப ஹீரோ என்ன பண்ணுவானா, இவங்க பையனை மாதிரி நிறைய குழந்தைங்க வராங்க, அவங்க கூட அவங்க பேரண்ட்ஸ் வருவாங்க. அப்படி ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு பசங்களோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்றாங்க. அந்த லேடியும் கால் பிக் பண்ணிட்டு, என்ன மன்னிச்சிருங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் உங்க கூட வர முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான கமிட்மெண்ட் இருக்கு, அதனால நீங்க மட்டும் போற மாதிரி இருக்கும்னு சொல்ல ஹீரோ பதட்டம் ஆயிடுறாரு. நானா 6 குழந்தைங்களும் என்னால மேனேஜ் பண்ண முடியாது, நான் எப்படி தனியா போடுது, நான் கேம்பிங்கே வரல அப்படின்னு சொல்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கசின் ஒருத்தர் இருக்கான், நான் அவனை வர சொல்லிடுறேன், அவனே எல்லாமே பார்த்துப்பான், நீங்க கிளம்பி ஸ்டேஷனுக்கு போங்க, நான் கால் பண்றேன்னு சொல்லி காலை கட் பண்றாங்க. இங்க அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அதுல ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு சரியான மேக்கப் பைத்தியம், நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டே இருக்க. அவங்க அம்மா ரெடி ஆடி கேட்க, அம்மா நெயில் பாலிஷே இப்பதான் நான் போட்டேன், அது ட்ரை ஆனாதான் நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. இப்போ அவங்களோட தாத்தா வந்துடுறாரு. பேர குழந்தைங்களா வாங்க நம்ம சினிமாக்கு போலான்னு சொல்ல, அவங்க பொண்ணும் இருங்க இருங்க சினிமாக்கு இன்னைக்கா, நேத்து வரேன்னு சொன்னீங்க, மறந்து போய் இப்ப வந்திருக்கீங்க, உங்ககிட்ட எதை சொன்னாலும் செய்ய போறதே இல்லை நீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. தாத்தாவும் இந்த ஒரு வாட்டி தானே மன்னிச்சுட்டேன் விடுமானும் போது, இது ஒரு வாட்டியா, பல வாட்டி நீங்க இப்படிதான் பண்றீங்க, உங்களை நம்பி பேர குழந்தைங்கள உங்ககிட்ட விடவே எனக்கு பயமா இருக்கு, ஒரு வாட்டி மலைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பெரிய ரைட்ல குழந்தைங்கள கூட்டிட்டு போனீங்க, ஸ்போர்ட்ஸ் விளையாடுறேன்னு கூட்டிட்டு போய் கன் ஷாட் பத்தி சொல்லி கொடுத்தீங்க, இதுக்கு மேல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, என் குழந்தைங்கள நானே பாத்துக்கிறேன், உங்ககிட்ட அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இன்னைக்கு பசங்களுக்கு கேம்ப் இருக்கு, அவங்க போக போறாங்க, என் கசினை வர சொல்லியிருக்கேன், அவன் ஸ்டேஷனுக்கு போவானும் போது, தாத்தா இல்ல இல்ல நானே போறேன் அப்படின்னு சொல்ல, வேணாப்பா சாமி நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கசின் கால் பண்றாங்க. ஹீரோவும் ஸ்டேஷன் போய்ப்பா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க. அவங்களும் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க போங்க, என்னோட கசின் வந்துருவா, அவங்க போட்டோவை நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் அங்க வெயிட் பண்ணுவாரு. மத்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வருவாங்க. அவங்க யாருமே இப்போ ஹீரோ கூட வர போறது இல்ல. ஹீரோவும் இவங்க போன்ல பேசினா அந்த மேம் மட்டும் தான் போக போறாங்க. அங்க இருக்கிற மத்த பேரண்ட்ஸும் ஹீரோ கிட்ட குழந்தைங்களோட கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டு, இவன் கிட்ட கேண்டி கொடுக்காதீங்க, போன் யூஸ் பண்ண வைக்காதீங்க, பத்திரமா பாத்துக்கோங்க, இவனுக்கு இந்த கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி பல கிளாஸ் எடுத்துட்டு நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க சொல்ல, ஹீரோ என்ன மன்னிச்சிருங்க நான் தான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், ஆனா என் கூட ஒரு மேம் வரேனாங்க, ஆனா அவங்க லாஸ்ட் மினிட்ல வரல, சோ எனக்கே இந்த ட்ரிப் எப்படி இருக்கும்னு தெரியல, இன்கேஸ் அது கேன்சல் ஆகுற மாதிரி இருந்தா உங்க எல்லாருக்கும் நான் கால் பண்றேன், வந்து குழந்தைய பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, அங்க இருந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வாய்ப்பே இல்லை, நாங்க ஆல்ரெடி வேற ஒரு ட்ரிப்புக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டோம், எங்களால வந்து குழந்தைய பாத்துக்க முடியாது, இன்கேஸ் கேன்சல் ஆனாலும் நீங்க குழந்தைய பாத்துக்கோங்க, நான் முடிஞ்ச பிறகு வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
போயிருவாங்க. ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கும். யோசிச்சுட்டே இருக்க அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பார்ப்பாங்க. இந்த பசங்க சமத்து பசங்க தான், எந்த ஒரு சேட்டையும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல ஹீரோக்கு இந்த குழந்தைங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. உன்னத வச்சே நான் மேய்க்க முடியல, இவ்வளவு பேரை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க அவங்க ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. லாஸ்ட் மினிட்ல அவங்க கசினால வர முடியாதனால அவங்க அப்பாவே அனுப்புறாங்க. ஆனா அவங்க அப்பாட்ட நீங்க பேரம்பேத்திய கூட்டிட்டு ட்ரெயின்ல ஏறுங்க, ஹீரோ கிட்ட நீங்க கசின் தான் சொல்லி வைங்க, ட்ரெயின் போன பிறகு நீங்க உண்மையெல்லாம் சொல்லிருங்க, ஏன்னா நீங்க ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா ஹீரோ அப்செட் ஆயிட்டு கேம்பே ஸ்டாப் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்ல, நீ கவலைப்படாதமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஹீரோவும் குழந்தை எல்லாரையும் ட்ரெயினுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது அங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. நீங்களா இந்த 6 குழந்தைங்களை கூட்டிட்டு போக போறீங்கன்னு கேட்க, ஆமா நான் தான் பாத்துக்க போறேன், என் கூட இன்னொன்னு ஒரு பர்சனும் வருவாங்கன்னு சொல்ல, அவருக்கு குழந்தைங்கனாலே பிடிக்காது. அங்க வந்து ஒரு குண்டு பையனோட கண்ணத்தை புடிச்சு கில்ல பக்கத்துல இருக்கிறாரும் விடுங்க சார் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாரையும் உள்ள போக சொல்றாங்க. இப்ப அந்த இன்ஸ்பெக்டரும் கூட இருக்கிறவங்க கிட்ட இந்த குழந்தைங்க வெரி டேஞ்சரஸ், போன வாட்டி வந்த ட்ரிப்ல பசங்க என்ன பண்ணான்னு தெரியுமா, இந்த வாட்டி இந்த பசங்க நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, கூட இருக்கிறாரும் சார் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு பேச்சு கொடுத்துட்டு இருப்பாரு. இங்க அந்த வயசானவரும் அவங்க பேரன் பேத்தியை கூட்டிட்டு வந்துருவாங்க. ஹீரோ கிட்ட இன்ட்ரோ ஆயிக்கிறாரு. ஹீரோவும் சரி ஓகே எல்லாருமே சேஃபா உட்காருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும் 20 மினிட்ஸ் ட்ரெயின் லேட்டா தான் போகணும். அப்ப அந்த வயசானவர் ஹீரோ கிட்ட அதுதான் இன்னும் டைம் இருக்குல்ல, வாப்பா நம்ம போய் கொஞ்ச நேரம் வெளியே நின்று பேசிட்டு வரலாம்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. அப்படி ஹீரோவும் அவங்க ஒய்ஃபை பத்தியும் அவங்க டிவோர்ஸ் ஆகுற போற விஷயத்தெல்லாம் பேசிட்டே இருக்கு. அவரு கொஞ்சம் அப்செட்டா விடுப்பா பொண்ணுனால இப்படிதான்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். இப்ப அங்க குண்டா இருக்கிற பையனோட சாக்லேட் புடுங்கி சாப்பிட்டான்னு சொல்லி ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கேப்ல அந்த தாத்தா ஒரு பொண்ணு அழகா இருக்கேன்னு அந்த பொண்ணு பின்னாடியே போயிருவாரு. அழகா இருக்கிறவங்கள லக்கேஜ் தூக்க கூடாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் கடலை போட்டுக்கிட்டு இருக்க நேரம் டைம் ஆயிரும். ட்ரெயின் எடுக்க ஸ்டார்ட் ஆயிரும். ஹீரோவும் பாக்குறாரு அந்த தாத்தா வரல, சரி நீங்க உள்ளே இருங்க நான் அவரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இவர் கீழே இறங்கி போய் எக்ஸ்கியூஸ் மீ வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லிட்டே இருக்க நேரம் அந்த தாத்தா அந்த லேடி கிட்ட பேசிக்கிட்டே உங்க FBI ID சொல்லுங்க சொல்லி கடலை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரம் ட்ரெயின் எடுத்துருவாங்க. ஹீரோ வேகமா ஓடி வருவாங்க. குழந்தைங்களும் ஹீரோ கிட்ட சொல்ல வரதுக்குள்ள டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். ட்ரெயின் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. உடனே அவரு எல்லா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிடணும், என் வாய்ஸ் கிட்ட சொல்லணும். முதல் அந்த தாத்தா இருங்கப்பா யார்கிட்ட சொல்லாத, முக்கியமா என் பொண்ணுகிட்ட சொன்னா எனக்கு கழுவி ஊத்துவா, நம்ம ஏன் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணோம், கவலையே படாத, அடுத்த ஸ்டாப்பிங் பசங்க ட்ரெயின் நிற்கும், அதுல நம்ம ஏறி போயிடலாம், நம்ம ஒரு வாடகைக்கு கார் எடுத்துடலாம், ஸ்பீடா ஓட்டிட்டு போயிடலாம், நீ யார்கிட்டயும் சொல்லாத, உனக்கு தெரியும்ல உன் ஒய்ஃப் வரும் மேல கோவமா இருக்கா, டிவோர்ஸ் வேற சொல்ற, இத சொல்லி இன்னும் கடுப்பாயிட்டு சீக்கிரமா கொடுத்துட போறா, நம்மளே பாத்துக்கலாம், நீ யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்ல ஹீரோ யோசிக்கிறாரு. இங்க ட்ரெயின்ல போற பசங்களை காமிக்கிறாங்க. ஹீரோட பையனும் பசங்கிட்ட போய் இங்க பாருங்கடா, உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் ஒரு குட் நியூஸ் இருக்கு. பேட் நியூஸ் என்னன்னா என் அப்பாவும் அந்த தாத்தாவும் ட்ரெயின் ஏறல, குட் நியூஸ் என்னன்னா இப்ப நம்ம மட்டும் தான் போக போறோம் அப்படின்னு சொல்லி பசங்களை ஜாலியா பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவும் அந்த தாத்தா பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப இத பத்தி ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது, சரி ஓகே நான் என் பர்ஸ் எடுக்கிறேன், நம்ம ஒரு ரெண்டுக்கு கார் எடுக்கலான்னு பாக்கெட்ல கை வச்சா பர்ஸ் காணும். அவங்க பையன் ஆட்டைய போட்டிருப்பான். உடனே அவங்க பையனுக்கு கால் பண்ண, பர்ஸ் என்கிட்ட தான் இருக்கு, தேவைப்பட்ட நாங்க தான் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நாங்க சீச்சா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, எங்கேயும் போயிடாதீங்க, முக்கியமா நீ இன்ஸ்பெக்டர் கண்ல மாட்டாதீங்க, கூட பேரண்ட்ஸ் இல்லைன்னா அவங்க எங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, உங்களையும் இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சரி ஓகே நம்ம என்ன பண்றது அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு லேடி வருவாங்க. அவங்க பையனும் கேம்புக்காக கூட்டிட்டு வருவாங்க. ஆனா லேட் ஆயிரும். இவன் கரெக்டா கேம்ப் போற டைம்ல ரூம் கதவை போய் லாக் பண்ணிட்டான். மண்டலே ஒண்ணு போட்டுதான் இழுத்துட்டு வரேன், ட்ரெயின் ஒன்னும் போல அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, இல்ல அது இன்னும் போல, ஏதோ டெக்னிக்கலா ஃபால்ட்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண சொல்றாங்க, நீங்க வந்ததும் நல்லதுதான், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பையனா சேஃபா கூட்டிட்டு போகன்னு சொல்ல, அந்த லேடி சரி ஓகேங்க நீங்க ட்ரெயின்ல இருங்க, ட்ரெயின் போனாதான் நான் இங்க இருந்து போவேன்னு சொல்ல, ஹீரோக்கும் அந்த தாத்தாக்கும் வேற வழி தெரியாம ஆல்ரெடி நிக்கிற ட்ரெயின்ல ஏறிடுவாங்க. பாய் பாய் காமிச்சிட்டு அந்த ட்ரெயின்ல போயிருவாங்க. அந்த பையன் சோகமா இருக்க, போச்சு போ நம்ம இப்படி ஏறிட்டோம், நம்ம கண்டிப்பா கேம்பே போக முடியாதுன்னு தாத்தா போலங்க. அந்த பையனும் அப்புறம் நம்ம கேம்புக்கு போலியா, ஜாலி பாயமுறை குரங்கு, நம்ம இப்ப கேம்பு போல, நம்ம போக வேண்டிய ட்ரெயின் ஆல்ரெடி போயிடுச்சு, எல்லா பசங்களும் அங்கதான் இருக்காங்க, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிப்பாங்க. அப்படியே யோசிக்கும் போதுதான் டக்குன்னு செக்கிங்க்கு TTR வருவாங்க. மாட்டணும் காலி, வா பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கலாம் சொல்லி 3 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோ நம்ம எப்படியாவது அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கிடலாம், இறங்கி ரெண்டுக்கு கார் எடுக்கலாம் போது தாத்தாவும் சரி நான் பாத்துக்கிறேன் பாக்கெட்ல கை விட்டா அவர் பர்ஸ் காணும். அவர் அழகா இருக்குன்னு ஒரு பொண்ணு பின்னாடி போனாங்கல்ல, அவதான் ஆட்டைய போட்டிருப்பான்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட
போய் என் பர்ஸ குடுடின்னு சொல்லி சண்டை போட அந்த பொண்ணு டிடிஆர் கிட்ட போட்டு கொடுத்துட்றா. அவங்களும் அடுத்த ஸ்டாப்பிங்ல இறக்கி விட்டுறாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க நேரம் இங்க அவங்க பையன் கால் பண்ணுவான். அவன் சில ஃபுட்டு வேணும்னு சொல்லி ட்ரெயினுக்குள்ள இருக்கிற இடத்துல ஆர்டர் கொடுத்திருப்பான். ஆனா அதை சர்வ் பண்றவங்க நீ தனியா வந்து தரமாட்ட, உன்னோட பேரண்ட்ஸ் கூட வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அவனும் அவங்க அப்பா கால் பண்ணி, அப்பா நீங்க தானேப்பா இருக்க, ஒரு பிஸியா இருக்க, இவங்க எனக்கு தரமாட்டேன்றாங்க, நீ பேசுப்பானும் போது அவரும் பில்டப் கொடுத்து நான் இங்கதான் இருக்கேன், என்னால இப்ப வர முடியாது, குழந்தைங்க என்ன கேக்குறாங்களோ அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, எவ்வளோடா ஆர்டர் பண்ணிருக்கேன்னா அவன் நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பான். டேய் நான் இல்லாத அப்போ இதெல்லாம் பண்றியா, இருறா மாட்டு வேலை அப்ப இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹீரோவும் தாத்தா கிட்ட என்ன நம்ம பண்ண போறோம் போது, நீ பதட்டப்படாத, நான் ஒரு டாக்டர் தான், நான் தான் கூட இருக்கேன்ல, நீ பதட்டமே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டாரு. ஆம்புலன்ஸ்ல பாடி எடுத்துட்டு போக வருவாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல நம்ம ஏறி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல, சரி அதுக்கு யாராவது பேஷண்ட் வேணுமே, தோ இவன் இருக்கானே, இவனை அடிச்சு போட்டா விழுந்து கிடப்பான். தாத்தாக்கும் அந்த பையனுக்கும் சண்டை வரும். அதே நேரத்துல இப்போ தாத்தாவோட பொண்ணு கால் பண்ணி இருக்கிறேன், நான் மன்னிச்சிரு, நான் போய் சொல்லிட்டேன், வேற வழி எனக்கு தெரியலன்னும் போது, பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம், இப்ப எங்க இருக்கீங்கன்னும் போது, ட்ரெயின்ல தான் போயிட்டு இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என் அப்பா ஏதாவது பிரச்சனை கொடுக்குறாரான்னும் போது பின்னாடி திரும்பி பார்த்தா சண்டை கொடுத்துட்டு இருப்பாரு. ஹீரோவும் சாச்ச அந்த ஆள் நல்ல மனுஷன் தான், எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலன்னும் போது அவங்களுக்கே டவுட் வரும். அப்படியா அவர்கிட்ட போன் கொடுக்குறேன் போது அவரு குழந்தைங்க கிட்ட விளையாடிட்டு இருக்காரு. அப்புறமேட்டு நாங்க பேசணும்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஆம்புலன்ஸ்ல இருந்து கால் வரும். அந்த பையன் ஆக்டிங் கொடுப்பான், அவனை தூக்கிட்டு போவாங்க. ஹீரோ நாங்களும் வரணும் போது, இல்லங்க இவன் ஒருத்தன் போதும் நாங்களே கூட்டிட்டு போயிடணும் போது, ஹீரோ எனக்கும் மயக்கம் வருதுன்னு ஆக்டிங் கொடுக்க எல்லாருமே ஆம்புலன்ஸ்ல ஏறிப்பாங்க. ஹாஸ்பிட்டல் கிட்ட கூட்டிட்டு போக அங்க இருந்து எல்லாம் எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி எல்லாமே வேகமா ஓடும் போது அந்த பையன் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவான். முன்னாடி வர டாக்ஸில இடிச்சு கீழே விழுந்துருவான். இங்க அந்த குட்டி பசங்க எல்லாம் ஒன்னா சாப்பிட்டுட்டே இருக்கும் போது சத்தம் போட்டுட்டே சாப்பிடுவாங்க. அப்ப அந்த ட்ரெயின்ல ஒரு பணக்கார ஒரு நபர் வந்து போன்ல பேசிட்டே இருப்பாரு. அவர் இந்த பசங்க கிட்ட சாப்பிட்டீங்களா, உடனே உங்க இடத்துக்கு போங்க, கத்திக்கிட்டே இருக்காதீங்கன்னு திட்டி விட்டுருவாரு. இதனால அந்த பசங்களுக்கும் வந்துடும், இவர் ஏதாவது அசிங்கப்படுத்தணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அப்பதான் வருவாங்க. அவங்க கிட்ட அப்பா அப்பா இந்த ஆன்டி யாருப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கோத்து விட அவரு சமஷா பெறுவாரு. யார் நீங்க அப்பா, போய் சொல்லாதப்பா, நான் உங்க பசங்க தானே, ஒரு வயசான ஆன்டி மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க, நீங்களே அது இவங்க தானு கோத்து விட அந்த பொண்ணு அசிங்கமா திட்டிட்டு அங்க வந்து போயிடுறாங்க. இப்ப அவங்களுக்கு சந்தோஷமா, ஓ நீங்க அப்பா இல்லையா, தெரியாம நான் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. ஆனா இந்த விஷயத்த அங்க வந்து இன்ஸ்பெக்டர் பாத்துறாங்க. இங்க பாருங்கடா, இங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், என்கிட்ட தப்பவே முடியாதுன்னு சொல்ல அங்க வந்து ஒரு குட்டி பொண்ணு பயந்துருவான். டாக்ஸி டிரைவரும் அறிவில்லையாடா அப்படின்னு திட்டும் போது, வயசானவாரு தெரியாம இப்படிதான் ஓடிட்டு இருக்கான்ப்பா, எங்களை இங்க ஸ்டேஷனுக்கு விடுறீங்களான்னும் போது வாங்க வாங்கன்னு சொல்ல, ஹீரோவும் என்ன பண்றீங்க, காசு இருக்கா, அவன் ஃப்ரீயா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டான், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸில ஏறிடுறாங்க. ஸ்டாப்பிங் வந்தவொடனே தாத்தா வந்து பையனை ஓடிடுறாங்க. ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. டாக்ஸி டிரைவரும் காசை கொடுங்கடா, எங்க ஓடுறீங்கன்னும் போது ஹீரோ, காசா நீங்க ஃப்ரீயா தானே, வரம் போறவனுக்குலாம் நான் சத்திரமா கட்டி வச்சிருக்கேன் ஃப்ரீயா விட்டுறதுக்கு அப்படின்னு சொல்ல, அவர்கிட்ட இந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணிட்டு அங்க வந்து ஓட ஆரம்பிச்சிடறாரு. தாத்தா கிட்ட ஏன் அப்படி பண்ணீங்கன்னும் போது, உண்மையை சொன்னா நீ ஏறி இருப்பியா, அதனாலதான் அப்படி பண்ண, நம்ம கிட்ட காசு இல்லல வா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஸ்டேஷன் கிட்ட வந்துடுறாங்க. இப்ப அவங்க பையனுக்கு இப்ப கால் பண்ணி, நாங்க 2வது ஸ்டாப்பிங்ல தான் வெயிட் பண்றோம், இறங்கிருங்கன்னும் போது, அப்பா நாங்க டிடிஆர் கிட்ட மாட்டிக்கிட்டோம்ப்பா, நீங்க இல்லன்னு தெரிஞ்ச உடனே எங்களை கீழே இறக்கிட்டாங்க, நாங்க கீழே தான் நிக்கிறோம் போது அவங்க அப்பா எல்லா இடத்தையும் தேடுவாரு. பார்த்தா அந்த பசங்க பொய் சொல்லியிருப்பாங்க. தாத்தாவும் ஒரு வாட்டி என் பேரங்கிட்ட கேளு, அவன் பொய்யே சொல்ல மாட்டானும் போது இவரோட பையன் அவன் கிட்ட சிக்னல் காமிக்க அவனும் ஆமா நாங்க இங்கதான் இருக்கோம்னு சொல்லிடுவான். கடைசியில பார்த்தா அவங்க அந்த ட்ரெயின்ல டாட்டா காமிச்சிட்டு போயிருவாங்க. ஈரவையும் தாத்தாவையும் ஏமாத்திடுவாங்க. அவங்க 2 பேருக்கும் சமக்கம் வரும். இப்ப அந்த தாத்தாவோட பேரனும் சேர் நம்ம தப்பு பண்ணிட்டு அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். ஆனா ஈரோட பையனும் விடுறா, இது ஒரு ஜாலி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்க ஈரவையும் தாத்தாவையும் காமிக்கிறாங்க. அவங்க இப்ப அடுத்தது என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அடுத்த ஸ்டாப்பிங் 1000 கிலோமீட்டர் இருக்கும், இவங்களால அவ்வளவு சீக்கிரமா அங்க போக முடியாது, கையில காசும் இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்க கடைசியில இருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது. நீங்க ஒரு டாக்டர் தானே, ஏதாவது உங்களால பண்ண முடியுமான்னு கேட்க, நான் டாக்டரே இல்ல, உன்னை ஏமாத்தான் தான் அப்படி போய் சொன்னேன், ஆனா நான் டாக்டர் சொன்னா தானே நீ ரிலாக்ஸ் ஆன அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த பக்கத்துல இருக்க பையனும் என்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் டாலர் மட்டும் அவங்க கொடுப்பான். இதை வச்சு நம்மளால காரெல்லாம் வாடகைக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்ல, தாத்தாவும் என்கிட்ட ஒரு ஆப் இருக்கு, அதுல இங்க டிராவல் பண்றவங்க போற வழியில நம்ம டிராப் பண்ணிருவாங்க, அங்க போலாமா என்ன. ஹீரோ உங்க பேச்சை கேட்டு இதுக்கு மேல நான் வரமாட்டேன், நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. தெரியவா நான் ஆல்ரெடி ஆன்லைன்ல புக் பண்ணிட்டேன், அவங்க வந்து நம்மள பிக்கப் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல ஒரு மினி வேன் மாதிரி வருது. அங்க ஒரு லேடியும் உங்க கணவரும் ஓட்டிட்டு போவாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா விலங்கு எதுவுமே காயப்படுத்த கூடாதுன்ற ரொம்ப ஒரு நல்ல குணமானவங்க. அவங்க பேசிட்டே இருக்க அந்த தாத்தா
தாத்தா பேச்சுல என்னப்பா பொண்ணெல்லாம் வண்டி ஓட்ட விட்டுருக்கே, இது நியாயமான்னு கேட்க அந்த வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். என்ன நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோ அவருக்கு வயசாயிடுச்சு அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப பக்கத்துல அந்த பையன் விளையாடிக்கிட்டே இருப்பான். அதுல நான் ஹண்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த லேடிக்கு கோவம் வந்துரும். வேட்டையாடுவியா அப்படின்னும் போது தாத்தா ஆமா நாங்க சாப்பிடறதுக்காக எதை வேணா வேட்டையாடுவோம் அப்படின்னு சொல்ல அந்த லேடி கோவம் வந்துரும். மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுற கொடூரமானவங்களா, இந்த வண்டியை விட்டு இறங்குங்கன்னு சொல்லி கத்தி விட்டுறாங்க. ஆடா பாவி, பாதிலே இறக்கி விட்டாலே, கொஞ்ச நேரமாவது வாய மூடிக்கிட்டு இருக்கியா கிழவனே, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்பட, நீ ஏன் கவலைப்படுற, நமக்கு வழி இருக்கும் வா அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போது பாக்குறாங்க அங்க ஏதோ ஒரு ஈவெண்ட் போகுது. பார்ட்டியில எல்லாருமே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தாத்தாவும் இங்க இருக்க யாராவது உஷார் பண்ணிட்டு வண்டியை லிஃப்ட் கேட்க எடுத்துட்டு போயிடலாம் சொல்லிட்டே இருக்க, ஒரு நபர் பயங்கரமா குடிச்சிட்டு வெளியே வருவாரு. அவருக்கு கார்ல கீழே கூட போட தெரியாம போதையில இருக்க, தாத்தாவும் இதான் நல்ல நேரவா இந்த வண்டி எடுத்துக்கலாம் போது ஊனர் இருக்கானே அவனை நம்ம எங்க விட்டுட்டு போறோம், அவனையும் கூட்டிட்டு போலாம், அவன் போதையில இருக்கான், அவனால டிரைவ் பண்ண முடியாது, நம்ம தேவையான வேலை பண்ணிட்டு அவனை வீட்டை சேஃபா விட்டுலாம் சொல்லி அவனை உட்கார வச்சுட்டு இவங்க வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. அவன் போதையில இருக்கான், அவன் ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி நல்லா பேசிட்டே வந்துட்டு இருக்கான். இப்ப இவங்க வண்டி ஓட்டிட்டே போயிட்டு இருக்க பெட்ரோல் கம்மியாயிரும். பெட்ரோல் எடுத்துக்க போகணும்னு சொல்லி போறாங்க. பணம் இல்லாதனால நைஸா வண்டியை எடுத்துட்டு போலான்னு பார்த்தா கூட வந்து அந்த பையன் அங்கே இருந்துருவான். இந்த நேரம் நீ ஏன்டா வெளியே போனேன்னும் போது எனக்கு அவசரமா வந்துச்சு அதான் போனேன்னும் போது சீக்கிரமா ஏறன்றதுக்குள்ள ஓனர் அந்த காரை பிடிச்சிடுறாங்க. ஆனா அவங்க எப்படியோ தள்ளி விட்டுட்டு இவங்க வேகமா வண்டியை ஓட்டிட்டு போறாங்க. இருக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கு, நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்ல நமக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி தாத்தா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே வச்சு இங்க ட்ரெயின்ல பசங்க போயிட்டே இருக்கும் போது அந்த இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வந்துடும் இவங்க பேரண்ட்ஸ் கூட இல்லைன்னு. உங்க அப்பாவோ இல்ல அம்மாவையோ வர சொல்லுங்க போது அந்த குட்டி பையன் வேகமா பக்கத்து ரூம்ல தான் தூங்குறாங்கன்னு போய் கதவு லாக் பண்ணிடுறான். அப்பாவுக்கு கால் பண்றான், இது மாதிரி செக் பண்றாங்க, நீங்க பேசுங்கப்பா நம்ம தப்பிச்சிடலாம் போது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க அப்பா போனால நான் உள்ளதான் இருக்கேன், டயர்டா இருக்கேன், அதான் வர முடியலன்னு சொல்ல அந்த இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் அந்த மனுஷன் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து தானே ஆகணும், அப்ப மாட்டிப்பான்னு சொல்லிட்டு விடிகிற வரைக்கும் இங்கதான் இருப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்காரு. பசங்க எல்லாருக்கும் பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இன்ஸ்பெக்டர் கூட இருக்கிறவரும் சார் நீங்க தேவையில்லாதெல்லாம் பண்றீங்க, இதனால பேசஞ்சர் கவலைப்படுவாங்க, நீங்க வாங்க அடுத்த நாள் காலை வேணா பாத்துக்கலாம் போது இல்ல யாருமே என் கண்ணுல இருந்து தப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் காஃபி எடுத்துருவான்னு சொல்லி அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பசங்க பாக்குறாங்க இவர் ஏதாவது பண்ணணுமேன்னு யோசிக்கும் போது அப்ப ஈரோட பையன் என் அப்பா கிட்ட மயக்க மாத்திரலாம் இருக்கும், அதோட காஃபில கலந்துட்டீங்கன்னா அவர் தூங்கிடுவாரு, காலையில இருந்து நம்ம ஸ்டேஷன் வந்தோடனே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஒரு பிளான போடுறாங்க. அங்க அந்த குண்டு பையன் கிட்ட ஒரு பெட் இருக்கும், அதை ஓட வச்சு அதை பார்த்தா அந்த நபரும் வேகமா ஓடுறாரு. அந்த கேப்ல காஃபில பவுடரை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அவரும் குடிச்சிட்டு ரொம்ப நேரம் தெம்பா இருக்காங்க. பசங்களுக்கு டவுட் நம்ம கரெக்டா தான் மிக்ஸ் பண்ணுமா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு தூக்கம் மயக்கம் வருது. வாஷ்ரூம்ல போய் மூஞ்ச கழுவிட்டு இருக்க. இப்போ தாத்தாவோட பேத்தி மேக்கப்ல எக்ஸ்பர்ட். இப்போ நீ போற மேக்கப்ல அந்த ஆளு பயந்து போகணும்னு சொல்ல ஒரு பேய் மாதிரி மேக்கப் போட்டு அவரை பயமுறுத்திடுறாங்க. அதனால டவுக்குன்னு கீழே விழுந்துறாரு. கண்ணு வர சொக்குது, தூங்கிடுறாரு. இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து அவரை ரூம்ல படுக்க வச்சிடறாங்க. பசங்க நைஸா போய் அவர் கை கால் எல்லாத்தையும் கட்டி கொட்டு வச்சிடுறாங்க. இங்க ஹீரோ அவங்க எல்லாமே போயிட்டே இருக்க பின்னாடி போலீஸ் வண்டி வருது. இந்த டைம்ல எங்க போயிட்டு இருக்கீங்க சார், உங்களோட லைசன்ஸ் எடுங்கன்னு சொல்ல தாத்தா நான் ஒரு டாக்டர், இங்க ஒருத்தர் எமர்ஜென்சி அதனால நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம், நான் அந்த காரை எடுத்துட்டு போறேன், என்கிட்ட லைசன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்ல அப்படியா டவுட்டா இருக்கேன், நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்லி பல கேள்வி கேட்க பேசிட்டே இருக்கும் போது அந்த பின்னாடி இந்த பையன் நைஸா போலீஸ் கிட்ட இந்த கண்ணை ஆட்டி போட்டுறான். மரியாதையா கை தூக்குங்க, வெப்பனை கீழே வைங்க, எல்லாம் உங்களை ஷூட் பண்ணிடுறேன்னு சொல்ல ஈரோட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இதுதான் பண்ணலன்னு நினைச்சா இதே பண்ணிட்டீங்களா, நம்ம கேஸ மாட்ட போறோம்னு சொல்ல வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்ல தாத்தாவும் இவங்க இங்கே விட்டுட்டு போக வேணாம், போலீஸ் கிட்ட சொன்னா நம்மள புடிச்சிட்டு போயிடுவாங்க, இவங்கள கூட ஏத்துடா அப்படின்னு சொல்ல போலீஸையும் உட்கார வச்சுட்டு இவங்க வண்டியில போயிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு சரி கார்ல வேற பெட்ரோல் கம்மியாயிரும் போல, இவங்க இவ்வளவு பேரெல்லாம் நம்ம இழுத்துட்டு போக வேணாம்னு சொல்லி பாதியில போலீஸை விட்டுறாங்க. விடும் போது கண்ணை மட்டும் கூடவே எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்பா ஹீரோ வந்து பையன்கிட்ட டே கண்ணு வேணா விட்டுறான்னு போது இது ஜாலியா தான் இருக்குன்னு சொல்லி அவன் தெரியாம ஷூட் பண்ண வண்டி கவந்து விழுந்துரும். கார் ஆக்சிடென்ட் ஆயிரும். அங்கிருந்து எல்லாமே வெளியே வந்துருவாங்க. ஆனா போதையில இருக்க அந்த நபர் மட்டும் இதெல்லாம் ஒரு கேம், நம்மளுக்கு ஒரு பிரைஸ் கிடைக்கணும், அந்த பிரைஸுக்காக தானே நம்ம எல்லாம் இந்த கேமுக்குள்ள இருக்கோம்னு வளரிக்கிட்டு இருப்பான். இதனால ஹீரோவோ இவன் வளரட்டும் அதுவும் நமக்கு நல்லதுதான் சொல்லி ஆமா ஆமா இந்த கேம் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும், நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும், அதுக்கு நம்ம ஸ்டேஷன் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்ல கவலைப்படாதீங்க நான் இங்க ஏதாவது கேப் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அவன் போவான். அப்படி அவன் போற கேப்ல ஹீரோ அந்த தாத்தா கிட்ட இங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு உண்மையா சொல்லல, நான் கூடிய சீக்கிரத்தா சாக போறேன், எனக்கு இருக்குது சின்ன வியாதி இல்ல, நான் சாகிறதுக்குள்ள என் பையன் கூட கேம்ப் போகணும்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன், இந்த கண்டிஷன் என் மனைவிக்கு தெரியும், அதனால விவாகரத்துக்கு எனக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல தாத்தா ரொம்ப எமோஷனலா ஆயிடுவாரு. மன்னிச்சிருப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத,
இந்த ட்ரிப்பும் உன் பையன் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ, நான் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னேன். ஹீரோ சிரிப்பாரு, சும்மா போய் தான் சொன்னேன், உங்களுக்கு மட்டும் தான் போய் சொல்ல வருமா, எனக்கும் வருமே அப்படின்னு சொன்னேன். ச்சே, கொஞ்ச நேரத்தை என்ன நம்ப வச்சுட்டியடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த போதையில இருக்கிற நபரும் பின்னாடி ஒரு வழியா இருக்கு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க நடந்து போயிட்டே இருக்க ஒரு ஒரு விவசாய நிலம் வருது. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு போது ஹீரோ பயப்படுவாரு. ஒருவேளை அவங்க வெப்பன் வச்சு நம்மள ஷூட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த மனுஷங்கலாம் அப்படி பட்டவங்க இல்லப்பா, நல்லவங்க தான் அப்படின்னு சொல்ல ஒரு லேடி வரும் கையில கன்னோட. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க யாருன்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவை, எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு வண்டி வேணும், நாங்க ஸ்டேஷன் கிட்ட போகணும்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, காசு இருக்கா, இல்லன்னா உன்னை சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி லேடியும் பயமுறுத்திட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வரும், அவர்கிட்ட அந்த போலீஸோட கன் இருக்கு. அதை வச்சு அந்த லேடி பிளாக்மெயில் பண்ணி அவங்க ஹஸ்பண்டே அவங்கள கட்டி வைக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்டா, நல்ல வேலைப்பா, நானே இது பிசாஸ் கிட்ட ரொம்ப நாளா தப்பிக்கணும்னு நினைச்சேன், என்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா என்கிட்ட ஒரு ஃபாஸ்டா போகக்கூடிய ஒரு வண்டி இருக்குன்னு டிராக்டரை காமிப்பாரு. இது ரொம்ப ஸ்பீடா போகும்னு சொல்ல, அது ரொம்ப ஸ்லோவா போகும். ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியாது. நம்ம ஏதோ ஷார்ட் ரூட்ல போலாமா, ஏன்னா காலையில விடிஞ்சிருச்சு, இப்ப ட்ரெயின் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. சரிப்பா, ஒரு ஷார்ட் ரூட் இருக்கு, அந்த வழியா அவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி போவாங்க. பார்த்தா அங்க பால் விளம்பரத்துக்காக ஷூட்டிங் போயிட்டு இருக்கும். இந்த வழியா போக முடியாதுன்னு சொல்ல ஹீரோவும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாரு. அவருக்கு பொறுமை இருக்காது. உடனே கன் வச்சு மேல ஷூட் பண்ணி எல்லாம் விலகி போங்க அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாம் அங்க இருந்து நகர்ந்து போயிருவாங்க. இப்ப டிராக்டர் ரொம்ப ஸ்லோவா போகும். டிராக்டர் ஓட்டுறவரும் 5 நிமிஷத்துக்குள்ளே ஸ்டேஷன் கிட்ட போயிடலாம், ஆனா டிராக்டர்ல போனீங்கன்னா 15 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்ல, போயா உன் டிராக்டரும் நீ அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இவங்க ஓடி போ, அந்த குண்டு பையனோ என்னோட பெட் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்க, அது கரெக்டா அந்த இன்ஸ்பெக்டரோட முகத்திலேயே இருக்கும். அதை எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவர் எழுந்துருவாரு. பசங்க எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் இல்லாம இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்களை பிடிக்க வர பசங்க அவருக்கு டிங்கி கொடுத்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அவங்க ஓடிக்கிட்டே இருக்க எப்படியோ ட்ரிக் வச்சு அவரை தள்ளி விட்டுருவாங்க. ஆனா ஹீரோட பையன் அவர்கிட்ட மாட்டிப்பான். அவரோட ஃப்ரெண்ட் அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு காப்பாத்துவாரு. பசங்க எல்லாம் வேகமா வெளியே ஓடி வந்துடுறாங்க. வெளியே ஹீரோ இருக்காரு. ஹீரோவை பசங்க பாத்துறாங்க. இப்ப அங்க வந்து போலீஸ் ஆபீசருங்க வராங்க. இன்ஸ்பெக்டர் எல்லார்கிட்டையும், இங்க பாருங்க பேரண்ட்ஸே இல்லாம பசங்க ட்ரெயின்ல போயிருந்தாங்க, அவங்கள விட்டுட்டு போனது இந்த பேரண்ட்ஸ் தான், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல அவரோட ஃப்ரெண்டு, இல்ல இவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்ல அவர் அப்படியே லேக்கா அங்க வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோட பையனை நான் மன்னிச்சிருப்பான், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கேம்புக்கு போறதுக்காக வேன்ல ஏத்தி விடுறாங்க. இதுக்கடுத்த பசங்க கேம்ப் முடிஞ்ச உடனே அவங்க வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அந்த போதையில இருக்கிறவன் அவனும் இந்த வேனுக்குள்ள ஏறி நம்மளுக்கு கிஃப்ட் கிடைச்சிருமானும் போது, தம்பி இதுக்குள்ள போனா கிஃப்ட் கிடைக்காது, நீ போய் ஸ்டேஷன்ல உட்காரு, கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா ஆட்களும் வந்து உன்னை ஒரு ஈவெண்ட் கூட்டிட்டு போவாங்க, அங்கதான் உனக்கு கிஃப்ட் தருவாங்கன்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க வந்து வேகமா போயிடுறான். இப்ப ஹீரோவும் தாத்தா கிட்ட பசங்க நல்லபடியா போயிருவாங்களா அப்படின்னு கேட்க, அவங்களுக்கு ரம்பலா சொல்லி தரணும், எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பொறுமையா நடந்து போயிட்டே இருக்க. இப்ப என்னப்பா, வீட்டுக்கு போனோம்னா எனக்கு டிவோர்ஸ் இருக்கும்ல போது, அதை ஒண்ணும் மாத்த முடியாது, அது இருக்கும், நம்ம பண்ண விஷயத்தெல்லாம் சரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ அந்த எல்லா இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவாங்க. சால்வ் பண்ணி முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு போக கடைசி வரைக்கும் அந்த ஸ்டேஷன்ல அந்த போதையில இருக்கிற நபர் அங்கே இருப்பாரு. யாராவது வருவாங்க கிஃப்ட் கொடுப்பான்னு வெயிட் பண்ண அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிடே, என் காரை எடுத்துட்டு போனே, என்னடா நீயும் காணும் காரையும் காணும்னு கேட்க, இல்ல மச்சான் நான் இங்கதான் இருக்கேன், நீ எங்க இருக்க, டே நான் கல்யாணத்துல இருக்கேன்டா, நீ வருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கடுப்புல போன் வச்சிடறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. செவடேஷ் மக்களே படம் வித்தியாசமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். பாய்.